இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளுடைய கேரளா லாட்டரி கேசரி சேனலில் திரும்ப அவங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேற்று ஆல் போர்டில் 4 அப்படிங்கிறது வின்னிங் கொடுத்துருக்கோம். 48 பிசி, 48க்கு 47 கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு போர்டு தான் மிஸ் ஆகிருக்கு. அதை நம்ம கம்யூனிட்டி டேப்லேயே நம்ம டெய்லியும் நம்ம வின்னிங் வாங்கியிருக்கோமோ, நம்ம வின்னிங்கோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் நம்ம மேலே வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஓகே நண்பர்களே, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங், இன்றைக்கி யார் என்ன கதை அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்துருவோம். இன்றைக்கி நிர்மல் NR 413 அதுக்குரிய கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி கணக்கில் வருது, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்ன வரப்போகுது, வெற்றி வாய்ப்புகள் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்தலாம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி இன்றைக்கி கணிக்கில் வருது, என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று 048 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க ரிசல்ட்டு நேற்று. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 675, இதில் 675, இதில் 048. ஓகேங்களா? சரி, இதில் 9க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி எப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 675க்கு 048 அப்படிங்கும்போது நேற்று ட்ரெயில் நம்பரில் வந்த 775 அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தெரியுது. ஓகேங்களா? 0க்கு 7, 4க்கு 7, 8க்கு 5 அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கணக்கு வருது. இதில் 6க்கு 0, 7க்கு 4, 5க்கு 8. ஓகேங்களா? இது ஒரு செட்டாக கணக்கு வச்சுங்க. அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி அடுத்தபடியாக வேறு என்ன என் கணக்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா எனக்கு பெண்டிங் நம்பர் படி எனக்கு திருப்பி ஒருவேளை இந்த இடத்துல 0க்கு 7, 4க்கு 9, 8க்கு 4, 794 ஒரு செட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது. இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா பெண்டிங் சார்ட்லேருந்தும் அதே மாதிரி போன மாதத்தில் வந்த ரிசல்ட்டை வச்சு மேட்ச் பண்ணி தான் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். 775, 794. ஓகேங்களா? இது உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா 775, 794 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி தான் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே இல்லாமல் இன்னும் 2 செட்டு, மொத்தம் 4 செட்டு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம். அதே மாதிரி நேற்று எப்படி 048 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சோ அது எப்படி வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காமிக்கிறேன். 048 நேற்று ரிசல்ட்டு 048. ஓகேவா? அப்படியே டைரெக்டாக நீட்டாக இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? 048. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கு வருது அப்படிங்கிறத நான் ஏன் 775ம் 794ம் எடுத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 775 நான் எடுத்தது. ஓகேங்களா? 775. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 794ம் நான் எடுத்தேன். ஏன் அப்படின்னா இதில் 7 2 தடவை, 9 2 தடவை, 4 2 தடவை அப்படிங்கும்போது எனக்கு 794, இங்கே 775. நான் டார்கெட் பண்ண நம்பரு அதே தான் 700. அதே மாதிரி நான் இந்த இடத்துல 775ம் டார்கெட் பண்ணேன். எனக்கு இதுக்குள்ளே தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் அதை நான் உங்களுக்கு எடுத்தேன். 794ம் 795ம் என் கணக்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் நம்மளுக்கு டைரெக்டாகவே இதெல்லாம் அடிச்சிட்டாங்க. 0 48 டைரெக்டாக அடிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்னவாக வரலாம் அப்படின்றத கணக்கில் வச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை 0க்கு 9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4க்கு 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 980 அப்படி சொல்லிட்டு வச்சாலும் வைக்கலாம். உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, 980 அப்படிங்கிறது என்னோடய கணக்குலையும் இருக்குது. சரிங்களா, மற்றபடி 342 அப்படி சொல்லிட்டு போன மாதம், அதே மாதிரி 794 அப்படிங்கிறதும் போன மாதத்தில் கணக்கில் வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிற 2ஆம் தேதி இன்றைக்கி, அதாவது நேற்று வரைக்கும் இருக்கிற பெட்டிங் நம்பரில் இது தான் இருக்குது. இதுபடியும் நான் கன்ஃபார்ம் பண்ணதில் எனக்கு வந்த நம்பர்ஸ் தான் வந்து 775, 794, 980. ஓகேவா, ஒருவேளை நான் பாக்ஸில் போடணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாக்ஸில் போடக்கூடிய நம்பர்னா 980 மட்டும் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா, 980 மட்டும் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா 048 இருக்குது. அப்படிங்கும்போது பாக்ஸில் போடும்போது 809 வரலாம். ஓகேங்களா, 809 இல்லை 980 வரலாம். 9க்கு 0க்கு 9, 4க்கு 8, 8க்கு 0, 8 இதையே பாக்ஸாக போடுங்க. எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா, ஓகே. இதில் இப்போ ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அதை நான் கொடுத்த மாதிரி 77, 79, 98, 80. ஓகேங்களா, அதே மாதிரி நான் கொடுத்ததில் பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப இல்லை. 75, 94, 80, 09, 57 உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. சரிங்களா, சரி. ஆல்போட பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 7க்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. 7, 9 உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. சப்போர்ட் நம்பராக வேணால் ஒருவேளை இந்த 0வை எடுத்துங்க. ஏன்னா 0வும் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அப்படிங்கும்போது 790 கூட நீங்கள் ஒரு செட்டு ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம் உங்கள் கணக்கில் வந்தால். ஓகேங்களா, 790, 890 அவ்வளோதான். சரி, இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்க கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் தாராளமாக உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துங்க. பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்படி, ஏன்னா டேரெக்டாகவே அடிச்சிட்டான் 048 அப்படி சொல்லிட்டு டேரெக்டாகவே அடிச்சிட்டதுனால, டேரெக்டாகவே அடிச்சிட்டதுனால 048 இப்படி அடித்ததுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை இப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பி வருது. உங்கள் கணக்கில் பெண்டிங் சார்ட்டில் பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஓகேங்களா, நான் டார்கெட் பண்ணது 775. ஓகேங்களா, 775 ஒன்று, அதுக்கப்புறம் 794, 794 இது ஒன்றாச்சுங்களா. சரி, இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து எப்படின்னா வேறு எப்படி கணக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980. நான் அதை ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். இதை எப்படி வருதுங்கிறத ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 980 அவ்வளோதான். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் நான் கொடுக்குற கணிப்பு. உங்கள் கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு நேற்று ட்ரையல் நம்பரில் 775 கண்டிப்பாக இன்றைக்கி அந்த 775 எனக்கு தெரிஞ்சு இறங்கலாம். 775க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு எனக்கு தெரியுது. 775 இல்லைனா 780. அதான் நான் உங்கள்கிட்ட 980 பாக்ஸில் கூட போட சொல்லியிருக்கேன். உங்கள் கணக்கில் இருந்தால் பார்த்துங்க. மற்றபடி இதிலேருந்து எனக்கு தெரிஞ்சு 048 அப்படிங்கும்போது எனக்கு இது தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. நேற்று ரிசல்ட்டு 01098 இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னா என்னோடய 0க்கு 7, 4க்கு 7, 8க்கு 5 அப்படி இல்லைனா 0க்கு 7, 4க்கு 7, 8க்கு 4 இதுக்குள்ளே ஆட்டங்கள் முடியும். கண்டிப்பாக உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த கணக்கில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஒரு தடவை மிஷின் நம்பர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளாக வந்து மிஷின் நம்பரில் எதுவும் வராத மாதிரி தான் தெரியுது. அதனால் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா,
உங்கள் கணக்கில் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு ஓகேங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப்புக்குரிய வீடியோ ஒரு பர்டிகுலரான டைமில் நான் அடுத்த மாதம் இது பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் அடுத்த மாதம் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு சூப்பரான வெற்றியோட. நன்றி, வணக்கம்.